இயற்கையை அழித்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை கேள்விக்குறியாக்கி அதன் மூலமாக காசு பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு மாடல் தான் திராவிட மாடல். இப்போ 60,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவன் கட்சிக்காரனே சொல்கிறான். இப்போ இடி வரும்போது திமுக காரங்க என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஐயா கண்ணு டெல்லியில் போகிறான்னாருல, பிஜேபி கவர்மெண்ட் கண்டுக்கல பார்த்தீங்களா சார்? கண்டுக்கல, குண்டாஸ் போட்டோமா? என்னங்க இதெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுது திமுக. மாட்டிச்சு, மாட்டினோடனே ஐயோ நான் இல்லைங்கன்னு வச்சுட்டு ஓடுது. அந்த வச்சுட்டு ஓடுறதுல இன்னொரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு. இவங்கெல்லாம் தூண்டுதல் பண்ணி போராடினாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தி இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, அதனால் நாங்கள் பரிதாபப்பட்டு மன்னிச்சிட்டோம். நீ யார் பரிதாபப்பட்டு மன்னிக்கிறது? ஆளை ஆய்வு பண்ணுறான்னா ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதை விட முட்டாள்தனமான கேவலமான கேடுகட்ட அரசை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டதுக்கு விளையாட்டா பாருங்க நீங்கள் ஒரு பிரகஸ்பதி சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார்ல, எங்கே போனார்? இப்போ விளையாட்டா பார்க்காமையா விளையாட்டுக்குள்ள அரசியல் பேசுறீங்க? மேட்ச்ல தோத்தா பிஜேபி காரணமா? சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டா அது பிஜேபி காரணம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு நிமிஷம் இருப்பா. குஜராத்ல கட்டணம் உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார் முதல்ல இது பதில் சொல்லு. குஜராத்ல கட்டணம் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா சார் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, அதனால அங்க ஆமா கட்டுறோம். என்ன நீ ஓட்டு போடு, உங்களுக்கு கட்டி தரோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபமா 60,000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு குடியாத்தம் குமரன் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு நேத்துல இருந்து. ஸோ துரைமுருகன் அவர்களை குற்றம் சாட்டுறாரு சார். இந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க? இதை நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்டேன். திமுக என்றாலே ஊழல் கட்சி தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சரே பேசின ஒரு ஆடியோ வெளில வந்தது. முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், இப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவரே பேசினார். கிட்டத்தட்ட 30,000 கோடி சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஒரு வருஷத்தில். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஆனால் இவர் சொல்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் மணல் கொள்ளையில் மட்டும் 60,000 கோடி அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் நடந்த இடி ரைடுகள் இது மாதிரியான விஷயங்களில் வரி ஏய்ப்பு என்பது தமிழக அரசாங்கமே செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் வந்தது. டேக்ஸ் ஏமாத்துறது ஒரு தனி மனிதன் செய்கிறான்னு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கம்பெனி செய்துன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அரசாங்கமே டேக்ஸ் அவாய்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மணலை சுரண்டி விற்பது அப்படிங்கிறது, அதாவது இயற்கையை அழித்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை கேள்விக்குறியாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி அதன் மூலமாக காசு பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு மாடல் தான் திராவிட மாடல். இது இப்போ மட்டும் கிடையாது. நீங்கள் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நீர்நிலைகள் எல்லாமே அழிக்கப்பட்டது. நீங்கள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு ஏரியை மூடி ஏரியினுடைய கல்லறை, ஏரியை சமாதி, அந்த ஏரியினுடைய சமாதியின் மீது தான் பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டது. பொதுவாக 2 திராவிட கட்சிகளுமே இதை செஞ்சிருக்காங்களே சார். இந்த மணல் மாஃபியா அப்படிங்கிறது, ஆற்று மணல் அல்றதுன்றது வெறும் திமுக மட்டும் 2 வருஷம் மட்டும் சொல்ல முடியும். தேர்தல் நேரத்தில் இல்லை, இதில் அதிமுகவும் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. திமுகவுடைய தேர்தல் நேரத்தில் நீங்கள் யாருடைய அனுமதிக்கும் வெயிட் பண்ண வேணாம். நாங்கள் எலெக்ஷனில் 11 மணிக்கு ஜெயிக்கிறோன்னா 11:05 நீங்கள் மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மணல் அள்ளலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவர் சிறையில் இருக்கார். சிறையில் இருந்தாலும் அமைச்சராக இருக்கார். சிறைத்துறையாவது கொடுக்கலாம், அதுவும் கொடுக்க மாட்றாங்க. உள்ளே இருந்துக்கிட்டே உள்ள சிறைத்துறையெல்லாம் பார்க்கலாம், அதுவும் இல்லை. இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக இருக்கார். உயர்நீதிமன்றம் சொல்லியும் அமைச்சராக இருக்கார், அதை விடுங்க சொன்னார். இது மாதிரி இயற்கையின் மீதான ஒரு வன்முறை, இயற்கையின் மீதான ஒரு வெளிப்படையான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு வாடிக்கை. நீங்கள் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, நான் பல பஸ் ஸ்டாண்டு சொல்ல முடியும், கோயம்பேடு நிறைய பஸ் ஸ்டாண்டு சொல்கிறேன், ஏரிகளை அழித்து விட்டு அதன் மீது பேருந்து நிலையங்கள் அமைப்பது. இப்போ பாருங்கள், சதுப்பு நிலக்காடுகள்
வேளச்சேரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏரிகளை கூட மனிதர்களால் உருவாக்கி விட முடியும். வீராணம் ஏரி இருக்கிறது, வரலாற்றில் சோழர்கள் வெட்டின மதுராந்தகம் ஏரி இருக்குது, நிறைய ஏரிகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு சதுப்பு நில காட்டை ஒரு மனிதனால் உருவாக்கவே முடியாது. நீங்கள் இப்போ இந்த அடையாறில் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் தாண்டவுடனே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அங்கே வந்து அலையாத்தி காடுகளை செயற்கையாக உருவாக்குகிற அந்த சுனாமி மாதிரியான அழிவுகள் வரும்போது உள்ளே வராமல் இருக்கணும் அந்த மாதிரியான காரணங்களுக்காக, இல்லை அதே மாதிரி ஆற்றிலிருந்து கடலுக்கு போகிற தண்ணி குறைவாக போய் கலக்கணுன்ற மாதிரியான காரணங்களுக்காக பல கோடிகள் செலவு செய்து செயற்கையாக அலையாத்தி காடுகளை உருவாக்குற முயற்சி இன்னும் கூட முழுமையாக வெற்றி அடையலை. ஆனால் அப்படியே பள்ளிக்கரணை போனீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையினுடைய அருட்கொடை இந்தியாவிலே 2-3 தான் இருக்குது சதுப்பு நில காடுகள். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திமுக ஆட்சி வந்த இந்த 2.5 வருடங்களில் குப்பை அதிவேகமாக கொட்டி நிரவப்பட்டு கொண்டிருக்கிறது. நீர்நிலைகளில் குப்பை கொட்டுறதுங்கிறது வேற, குப்பை கொட்டுறதே மகா பாவம். நீங்கள் குப்பையை கொட்டி அங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக தரைப்பகுதியாக மாற்றிட்டு இருக்காங்க. சதுப்பு நில காடுகளை குப்பை கொட்டி சமன்படுத்தி நிரவி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தரைப்பகுதியாக மாற்றிட்டு இருக்காங்க. வேகமாக அந்த சதுப்பு நில காடுகள் நம் கண் முன்னாலேயே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணலான்ற நோக்கமாக இருக்கலாம். திமுககாரங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க. அப்போது அடுத்த தலைமுறை வந்து என்னங்க இருக்குங்க? அடுத்த தலைமுறைக்கு ஆறுகளை அழிச்சாச்சு, மணலை எல்லாம் சுரண்டியாச்சு. மணலை சுரண்டது மட்டும் இல்லாமல், அதாவதுங்க மணலை வந்து ஒரு முறைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மணல் எடுக்கிறதே தப்பு. நியாயமாக நம்ம மாற்று முறை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முழுமையாக மாறி ஆகியிருக்கணும். இப்போது கேரளாவில் இந்த விஷயங்கள் இல்லை. கேரளாவில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்மகிட்ட கூட்டிகிட்டு நம்ம இருக்கிற மணலெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் திராவிடன்ற சித்தாந்தம் போல இருக்குது. தமிழ்நாட்டை மட்டும் மொட்டை போட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து இயற்கை வளங்களை பங்கிட்டு கொடுக்கறது தான் ஈவே ராமசாமி ஆரம்பித்த திராவிடத்தோட கோட்பாடு. அதை தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 ஆண்டுகள் அரசியல், ஒரு அரசியல் கட்சியினுடைய 60,000 கோடி ஊழல், 1 லட்சம் கோடி ஊழல், அது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது செய்வினை வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கோம். அடுத்த தலைமுறை நம்மை மன்னிக்காது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களையே மன்னிக்காது. இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்கு தமிழ்நாட்டு மக்களையே அடுத்த தலைமுறை மன்னிக்காது. இப்போ கதிரானந்த் அவர்கள் மேலே வந்து இடி சம்மன் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். ஸோ இதை பற்றி இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இடி வந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இடி செய்கிற வேலைக்கு கிரெடிட் எடுக்கிற வேலையும் பிஜேபி பண்ணுறதில்ல. இடி செய்கிற வேலைக்கு நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் எலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இடி ரைட் இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் இடி வந்து எப்பொழுதுமே அது அவர்களுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் மேலே வந்து இடி போகும்பொழுது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அரசியல் சாயம் பூசுறாங்க. வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? இல்லை சார், இப்போ 2 ஆண்டுகள் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கரெக்டாக எலெக்ஷன் வரும்பொழுது பாஜக வந்து இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க, எங்களை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க, எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால பாஜக வந்து இந்த டூலை தான் எல்லா மாநிலத்திலையும் பயன்படுத்துகிறாங்க, இடி ஐடி ரைடு அப்படிங்கிற. வேற என்ன அவங்க சொல்ல முடியும்? இப்போ 60,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவன் கட்சிக்காரனே சொல்கிறான். இப்போ இடி வரும்போது திமுக காரங்க என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? வேற டைலாக் அவங்களுக்கு என்ன இருக்குது? இதுதான் சொல்லி அவன் அரசியல் பழிவாங்க தான் சொல்ல முடியும். இல்லை நாங்கள் ஊழல் பண்ண நான் சொல்ல முடியும். இப்போ அவங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல், ஆமாம் நாங்கள் ஊழல் தான் பண்ணோம், ஆனால் யாரும் எங்ககிட்ட வரக்கூடாது, இப்படி தான் அவங்களுடைய பேச்செல்லாம் இருக்குது. இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அருமையான ஒரு கேள்வி கேட்டுச்சு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு. இன்றைக்கி அந்த வழக்கு திருப்ப வருது, என்னோடய ஜூனியர் போட்ட கேஸு. அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, இடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறீங்க. அப்போ தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி தானே. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் ஒருதலை பட்சமாக நடத்துக்கிறீங்க? ஒரு கட்சி அனுமதி கேட்டால் மட்டும் கொடுக்குறீங்க, மற்ற கட்சிகள் அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீங்கள் இடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே வச்சிருக்கு. ஏன் அடுத்த கட்சிக்காரனை கொடியத்தை விட மாட்டேறேன்? ஏன் அடுத்த கட்சிக்காரன் மேலே போய் வழக்கு போடுறேன்? ஏன் ட்விட்டு போட்டதுக்கெல்லாம் வந்து குண்டாஸ் போடுறேன்? விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறீங்க. இதை விட கேவலம் எங்கேயாவது நடந்திருக்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சாத்தியமற்றதோ அரசியலோ அற்ப அரசியலோ என்னவோ டெல்லியில் போயிட்டு விவசாயிகள்லாம் போய் எல்லாம் நீலி கண்ணீர் விட்டு கரண்டு போடுற விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டது வந்து பின்னாடி இருந்து தூண்டி விட்டுருக்காங்க. அந்த ஊர் மக்கள் வந்து எதிர்க்கல. இதுக்கு முடிச்சுக்கிறேன். இது எல்லா போராட்டத்திலையும் இந்த டைலாக் சொல்லலாம் தம்பி, எல்லாத்துலேயும் சொல்லலாம். தூண்டி விட்டாங்கன்னு. நிலம் இழந்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். எல்லாத்துலேயும் இதை சொல்லலாம். 237 ஏக்கர் வச்சிருக்கவங்க மட்டும்தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. வரேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே ஐயா கண்ணு டெல்லியில் போகிறான்னாருல, இதை விட 1000 மடங்கு விமர்சனங்கள் உண்மையின் அடிப்படையிலான விமர்சனங்களே இருந்துச்சா? எத்தனை நாள் போராடினாங்க?
டெல்லியில போயிட்டு பிஜேபி கவர்மெண்ட் கண்டுக்கல பாத்தீங்களா சார்? கண்டுக்கல. குண்டாஸ் போட்டோமா? குண்டாஸ் போட்டோமா? பதில் சொல்லு. இல்ல இப்ப திமுக காரன் குண்டாஸ் போட்டிருக்கான்ல, அப்ப திமுக மோசமான கவர்மெண்ட் தானே? மோசமான கவர்மெண்ட் தானே? இல்ல சார், அதுக்கு தான் சொல்றாங்க பின்னாடி இருந்து தூண்டி விட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இருக்கட்டும்பா. அத்தனை நாட்கள் அரை நிர்வாண போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், இங்க இருந்து ஃபண்டு பண்ணி பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. சாத்தியமற்ற கோரிக்கைகள், சாத்தியமற்ற விஷயங்கள், அற்பத்தனமான அரசியல் எல்லாமே இருந்த போதும் கூட அவங்க மேல ஏதாவது ஒரு வழக்கு போடப்பட்டதா? கிடையாது. ஆனா ஒரு நிலம் எடுப்புக்கு எதிராக விவசாயிகள் நியாயமான முறையில போராடினாங்க. யார் தூண்டி விடுறான்? அவன் நிலத்தை எடுக்கிறாங்கன்னு அவன் கடந்து அவனுடைய வாழ்வு உரிமையை பாதுகாக்கிறதுக்காக, அவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ரோட்ல உட்காரான். அதை யார் தூண்டி விட்டான்னு சொல்வீங்க? அது எப்படி நீங்க தூண்டுதல் சொல்லிங்க? உங்களுடைய நிலம் எடுக்கப்பட்டாதான் அந்த வழி உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ நியாயமான இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும், அல்லது நியாயமாக வந்து இங்க விவசாயிகளிடம் பேச்சு. அங்க இருக்க மக்கள் தான் சிப்காட் வேணும் எங்களுக்கு, வந்து அது இருந்தாதான் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம்னு சொல்ற கேள்வி சொல்ல. எங்க ரெப்ரசன்டேஷன் காட்டுங்க. ஏவாவேலு அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. காட்டுங்க. யாருங்க எந்த ஊர்லங்க சிப்காட் வேணும்னு மனு கொடுத்துருக்காங்க? நான் என்னைக்குமே சிப்காட் வேணுன்றதை பத்தி நான் பேசலைங்க. தொழில்துறை என்பது எம்எஸ்எம்இன்றது டெவலப் ஆகணும்னு தான் நானும் சொல்றேன். ஆனா மக்களிடம் கருத்து கேட்கப்பட வேண்டும். உங்க இஷ்டத்துக்குலாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சிப்காட் வருது, மக்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இது எல்லாமே நீங்களும் நானும் கேள்விப்பட்ட விஷயம் தான். கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமா சார். பல வருடங்களாக நிலமெடுப்பு எதிராக மக்கள் போராடுவது கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பயிர் வந்து ரோடு இதுக்காக அழிக்கப்பட்டது ஞாபகங்களா? விவசாயி நின்று அழுதாரு. ஆமா சார். அது கூட பரவாயில்ல, அது கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டதில்ல. அததான் சொல்றேன். கேள்விப்படாத ஒரு கேவலமான ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இப்போ நாங்க குண்டாஸ் ரிவோக் பண்ணிட்டோம். நீ ஏன் முதல்ல குண்டாஸ் போட்ட? விவசாயிகள் போராடுகிற விவசாயிகள் மீது போடப்படுறதுக்கா? அதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 125 நாட்களுக்கு மேல வந்து போராட்டம் போயிட்டு இருக்கட்டும், அது எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்க. அது எப்படியா தடுக்கணும்? குண்டர் சட்டம் போடலாமா? குண்டர் சட்டம் என்பது போராட்டத்தை தடுப்பதற்காகவா? போராடுகிற போராடுகிற மக்களை பயமுறுத்துவதற்காக குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டதா? இல்ல, ரவுடிஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ணணும்னா. ரவுடிஸ்க்கு தானே. அவங்க எல்லாம் சமூகத்துல தொடர்ச்சியாக குற்றம் புரிபவர்கள். இந்த சமூகத்தில் இருந்தால் அவர்களால் பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவர்களை தடுப்பு காவலில் வைக்கிறது தான் குண்டர் சட்டம். டுட்டு போட்டவன் மேல குண்டர் சட்டம். சாதாரணமாக டுட்டு போட்ட 20 வயசு பையனை போய் நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறது, பாஜகக்காரன் கொடியத்தனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, பாஜக கொடியை பார்த்தாலே அலறது. இதுவாங்க ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு வேலை? இதுவாங்க தமிழக காவல்துறையோட வேலை? கேவலமா இல்லையா? இது இந்நேரம் வந்து வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ இல்லை இங்கே வந்து திமுக இல்லாத வேற ஏதாவது ஒரு ஆட்சி போதோ நடந்திருந்தா கட்டி போறா அழுதுருக்க மாட்டாங்க. சரி, ஆனால் பாஜக அதை பேசாக்கலையோ? ஏன்னா ஏடிஎம்கே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பாமக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, சீமான் அவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. பாஜக ஒரு பெருசா எடுத்துட்டு போலையோ அந்த பிரச்சனை? எங்களுடைய மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டதுனால தாங்க இந்த குண்டாசே ரிவோக் ஆச்சு. என்னங்க எப்படி பேசுறீங்க? முதல்ல பேசுனது அண்ணாமலை தான். வேற யார் பேசினா? ஃபர்ஸ்ட் அவர் தான் பேசினார். அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த குண்டர் சட்டம் நீக்கப்பட்டது. முதல்ல கிரெடிட்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்களா சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுனீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எங்க தலைவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் அங்க ரத்த ஆச்சுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முதல் குரல் எங்களுடைய தலைவர் தான் பேசினாருன்னு சொல்றேன். கிரெடிட் கொடுக்கணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் தானே முடிவு பண்ணணும். சார், ஆனா அதுக்கு அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து இஷ்யூ பெருசானதை வந்து நான் சொன்னேன், அவரு தான் வந்து குண்டாஸை ரிவோக் பண்ணிக்கலாம், நம்ம யாருக்கும் அகேன்ஸ்டா இல்ல. குண்டாஸ் ரிவோக் பண்ண ஆர்டர் பார்த்தியா? என்ன போட்டிருக்காங்க? நாங்கள் இந்த மாதிரி விவசாயிகள் மீது தவறாக போட்டுட்டோம், அவங்கெல்லாம் விவசாயிகள், அவங்க மேலே போட்டது தப்பு, மேலிடத்துலேருந்து எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க, அதனால நாங்கள் ரிவோக் பண்ணிட்டோன்னு போட்டாங்களா? அப்படி போட்டிருந்தா நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம். என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்கள். அவங்களாம் வந்து அவங்களாம் ஏதோ பெரிய டெரரிஸ்ட் மாதிரியும், அவங்களாம் தூண்டுதலில் நாங்கள்லாம் போராடிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம், பலர் தூண்டுதல் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி போராடிட்டோம், அதனால் அவங்களாம் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. யார்? விவசாயிகள் மட்டும் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? அதனால் நாங்கள் மன்னிச்சு குண்டாஸ் ரிவோக் பண்ணுறோம். எதுக்கு போட்டீங்க? விவசாயிகளை ஏன் மறுபடியும் நீங்கள் குண்டாஸ் போட்டதில் ஒரு விதத்தில் கேவலப்படுத்தினீங்கன்னா, அந்த குண்டாஸை ரத்து பண்ணதில் நீங்கள் போட்டீங்க பாருங்கள் ஒரு 4 வரி, அதில் இன்னும் விவசாயிகளை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. சரி, இந்த 2.5 வருஷத்தில் விவசாயிகளுக்கு திமுக என்ன செய்தி கிழித்திருக்கிறது? என்எல்சியில் விவசாயத்துறை அமைச்சர் இருக்கிற மாவட்டம், அவர் ஊருக்கு பக்கத்து ஊர் நல்லா எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறா? தமிழ்நாடு அரசா எடுக்குது. தமிழ்நாடு அரசு தான் அங்கே ஜேசிபி விடுது, கலெக்டர் தான் அங்கே நிற்கிறார், எஸ்பி தான் அங்கே நிற்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழக காவல்துறை நிற்குது. விவசாயத்துறை அமைச்சராக என்எல்சிக்கு எதிராக எம்ஆர்கே பண்ணி சொல்ல என்ன பண்ணார்? திமுக என்பது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கிறது. அதுதான் இங்கே களத்தில் உண்மை.
சரி, இப்போ நீங்க விவசாயிகளுக்கு எதிராக வந்து பண்ணும்பொழுது திமுக இது பண்ணுதுன்னு சொன்னீங்க. இதே வந்து 8 வழி சாலைக்காக வந்து அதிமுக பீரியட்ல பண்ணும்பொழுது அதுவும் விவசாயிகளோட நிலம் தானே சார். அப்ப உங்களோட ஸ்டாண்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. கரெக்ட். இப்போ குண்டாஸ் போட்டது அப்படிங்கிறது தப்பான விஷயம் தான். அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க அப்பயும் அந்த மாதிரி செயல்பாடுகள் பண்ணும்பொழுது அதையும் எதிர்க்கணும் இல்லையா? அப்ப திமுக மட்டும் தான் பண்ணுதா? அப்ப இங்க இருந்த திராவிட கட்சிகள், உங்க கூட்டணியில இருந்த கட்சிகள் கூட அது பண்ணிருக்காங்க. ஒரு தென்னை மரத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்தோமா? எவ்வளோ? ஒரு தென்னை மரத்துக்கு 50,000 ரூபாய். இது வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு இழப்பீடு தமிழகத்துல வேற ஒரு திட்டத்துல, அதாவது 8 வழிச்சாலைக்கு நம்ம ஒரு இழப்பீடு பட்டியல் போடப்பட்டது. ஏக்கருக்கு இவ்வளோ, தென்னை மரத்துக்கு 50,000, இந்த மாதிரி போடப்பட்டது இல்லையா? அவ்வளவு பெரிய இழப்பீடு வேற எந்த நில எடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழகத்துல கொடுக்கப்படுதுன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஈக்குவலானா என்ன சொல்றது, கொஞ்சம் கிட்டத்துல கூட காட்டுருங்க. அவ்வளவு அதிகமாக 8 வழிச்சாலையில இழப்பீடு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த இன்னொரு விஷயம், 8 வழிச்சாலை வருவதன் மூலமாக அங்கு ஏற்படுகிற தொழில், நான் இப்ப கூட என்ன சொன்னேன், சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறதையோ இல்ல வந்து தொழில்துறை வளர்றதையோ நான் என்னைக்குமே எதிர்க்க மாட்டேன். ஆனா மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமே தவிர போராடுறவங்க மேல குண்டாஸ் போடக்கூடாது. போராடுறவங்க மேல குண்டாஸ் போடுறதுங்கிறது ஒரு கீழ்த்தரமான விஷயம்ன்றதான் இப்ப நாம சொல்ற கருத்து. சார், குண்டாஸ் போட்டதுல மாற்று கருத்துல சார் தப்பு தான் அது. ஆனா இதுல உங்களோட நிர்வாகி, பாஜக நிர்வாகியும் அந்த 7 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அதுல பாஜக நிர்வாகியும் இருக்கிறதுனால இப்ப வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து தலைவர் குரல் கொடுத்திருக்காரா? இப்போ அப்படி பார்க்க கூடாதுங்க. பாஜக நிர்வாகி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி வழக்கு வாங்குறாருன்னு இதை பார்க்கணும். எப்படி பேசுறீங்க அப்படி எனக்கு புரியல. நாங்கள் எல்லாமே பிஜேபிக்காரங்க பாதிக்கப்பட்டதான் நாங்கள் பேசுகிறோமா? நாங்கள் 409 கேஸ் வாங்கியிருக்கோம். ஒரே டைமில் 200 பேர் உள்ளே போனான் ஜெயிலுக்கு வேலூரில். இப்போ எத்தனை அரெஸ்ட்டு, எவ்வளோ விஷயம். ஒரு கொடி கம்பத்துக்கு எத்தனை பேர்? 5 பேர் உள்ளே போனாங்க. என்னைக்காவது பாஜகக்காரங்களுக்காக போராட்டிருக்கோமா? நாங்கள் என்றைக்குமே மக்கள் பிரச்சனைக்காக போராட்டிருக்கோம். சரி, வந்து ரிவோக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம்ல சார், அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் அதை பண்ணி அந்த பழி கவர்மெண்ட் மேல வரக்கூடாது, கவர்மெண்ட் அதை ரியலைஸ் பண்ணி கூட அதை ரிவோக் பண்ணிருக்கலாம். அப்ப ரியலைஸ் பண்ணி ரிவோக் பண்ணியிருந்தா அந்த ஆர்டர்ல அப்படி இல்லை வந்திருக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இந்த குண்டர் சட்டம் ரிமூவ் பண்ணப்படுதுன்னு போட்டிருந்தா கூட நீங்க சொல்றது கற்பனைக்கு ஒத்துக்கலாம். இவங்களே குண்டாஸ் போடுவாங்களாம், இவங்களே ரிவோக் பண்ணுவாங்களாம். அதே அந்த ரிவோக் பண்ணதுல ஒரு கிரெடிட் எடுத்துக்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த திமுக காரங்க? அதை விட ஒரு மட்டமான அரசியல் எதுவுமே கிடையாது. இல்ல, அவங்க ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். எப்படிங்க ஒரு திருடன் உங்க கேமராவை தூக்கிட்டு போறான், நீங்க 2 பேர் பாத்துறீங்க, திருப்பி வச்சுட்டு போறான். அந்த திருடன் எவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு வந்து கேமரா வச்சுட்டு போயிட்டான் பார்த்தான்னு பாராட்டுவீங்களா? இல்ல அவனை தூக்கி போட்டு 2 மிதிப்பீங்களா? என்னங்க இதெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுது திமுக. மாட்டிச்சு, மாட்டின உடனே ஐயோ நான் இல்லைங்கன்னு வச்சுட்டு ஓடுது. அந்த வச்சுட்டு ஓடுறத இன்னொரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, இவங்கெல்லாம் தூண்டுதல் பண்ணி போராடினாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தி இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, அதனால நாங்கள் பரிதாபப்பட்டு மன்னிச்சிட்டோம். நீ யார் பரிதாபப்பட்டு மன்னிக்கிறதுக்கு? இதில் அக்யூஸ்டே நீ தான். குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்திட்டு இருக்க. நீ தான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் தப்பு பண்ணியிருக்க. நீ மன்னிப்பு கேட்டு விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டது தப்பு, என்ன மன்னிச்சிருக்கேன்னு நீ சொல்லணும். விவசாயிகளை குற்றவாளி ஆக்குற, விவசாயிகளை ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஆக்குற, விவசாயிகளை குண்டர் ஆக்குற. யார் தப்பு பண்ணியிருக்கா? இதில் குண்டாஸ் போட்டது ஒரு தப்புனா ரிவோக் பண்ணதுல எந்த கிரெடிட்டும் கிடையாது. ரிவோக் பண்ணதுல அவங்க சொன்ன வார்த்தைகள் அதை விட பெரிய தப்பு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிப்காட் நிலம் எடுக்கிறதுல நாங்க எதிர்ப்பு இல்லை. இப்போ அடுத்த கட்டமா இது எப்படி சார் போகும்? இப்போ இந்த போராட்டம் எந்த ஒரு திட்டமுமே ஒரு அரசுனா திட்டங்களுக்கும் போராட தானே சார் செய்வாங்க. அதெல்லாம் கரெக்ட். இப்போ நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிலம் எடுக்கிறத பத்தி பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு அந்த எய்ம்ஸ் கட்டுறதுக்கான இடம் வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணி தரலன்னு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் குற்றம் சாட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எய்ம்ஸ் விஷயத்துல எய்ம்ஸ் சாங்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் லேண்டுல இந்த ஊருன்னே கவர்மெண்ட் சொல்லலை. அதான் எய்ம்ஸ் டிலே ஆனது காரணம். எல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க. எய்ம்ஸ் சாங்ஷன் ஆயிடுச்சு. எய்ம்ஸ் என்ன ஊர்ல வருதுன்னு இங்க ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கடலூர்காரங்களாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு ஓட வேண்டியதா இருக்கு, ஜிப்மருக்கு ஓட வேண்டியிருக்கு, நம்ம என்எல்சின்ற பேர்ல இவ்வளோ பெரிய நிலம் கொடுத்துருக்குறோம். என்எல்சி அதாவது கடலூர் மாவட்டம் தன்னுடைய வளங்களை இழந்திருக்கிறது. சும்மா ஒரு 3 அடிக்கு தண்ணி நோண்டிங்கன்னா ஊத்து வரும். தண்ணியே பள்ளமே நோண்டாம ஊத்து எடுத்து ஓர ஒரு ஊர். இன்னைக்கு நான் 500 அடி போர் போடாலும் தண்ணி கிடையாது. இவ்வளவு தூரம் இழந்திருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு எய்ம்ஸ் ஆகுது வேணும்னு கடலூர் மாவட்ட மக்கள் அப்ப கேட்டாங்க. எல்லா மாவட்டமும் கேட்டே தான் சார் இருப்போம். எல்லா மாவட்டமும் கேட்கறது வேற. நான் எவ்வளவு சொல்றேன், கடலூர் மாவட்டம் இழந்திருக்கிறது அதனால கேட்கறாங்க. எல்லா மாவட்டம் கேட்பாங்கன்னா அவங்க இழந்த வளத்தை நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பேசினா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இழப்பு அதிகமா அவங்க கேட்கறாங்க. அதுல உங்களுக்கு லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஃபீசிபிலிட்டி இருந்தா பண்ணதானே சார் செய்வாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ. நான் இப்ப வந்து மதுரையில வந்தது தப்புன்னு நான் சொல்லல. எதுக்கு அந்த நேரத்துல அந்த கோரிக்கை வந்தது அப்படின்னு சொன்னா, ஏன் என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா, எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எய்ம்ஸ் என்ன ஊர்ல வரப்போகுதுன்றது ஒரு 2 வருஷமா எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை.
அதனால இந்த கோரிக்கை வந்தது. இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவங்க கேட்குற ஒரு சூழ்நிலை ஏன் வருதுன்னா, இது மாதிரி அந்த டிஸ்கஷன் எந்த ஊர்னே முடிவு பண்ணாமல் ரொம்ப நாள் அது இழுத்துக்கிட்டு இருந்தது. அதுதான் அந்த டிலேவுக்கு காரணமே ஒழிய லேண்ட் அக்யூர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, லேண்ட் அக்யூர் பண்ணுறது, லேண்ட் அக்யூர் பண்ணும்போது மக்கள் வந்து அதை போராடுறது, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் ஒரு லேண்ட் அக்யூர் பண்ணும்போது மக்கள்கிட்ட பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அரசாங்கம் செய்யணும். 8 வழிச்சாலையில் அது நடந்தது. மக்களிடம் அரசு பேசியது, வாங்க உட்காருங்க, எவ்வளோ சொல்லலாம், என்ன பண்ணலான்னு பேசியது. ஆனால் திமுக வந்ததற்கு பிறகு கடலுக்குள்ள பேனா செல வைக்கிறோமா, பேச மாட்டாங்க. இதுவா, பேச மாட்டாங்க. கடல்ல பேனா வைக்கிறதுக்கு ஒரு மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. சீமான்லாம் கூட போய் அதுல பேசினார், உடச்சு போடுவேன் அப்படின்னாரு. நீங்க வைங்க, உடச்சு போடுவேன்னாரு. அதெல்லாம் வந்து விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு, விமர்சனங்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்னு சட்டப்பூர்வமாக விதி இருக்கிற காரணத்தினால கண் துடைப்பிற்காக பெயரளவில் நடத்தப்பட்டது. சரி, நீங்க சொன்னீங்கல்ல, சீமான் வந்து உடச்சு போடுவேன்னு பேசினார், அவர் வந்து அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கணுமா? பண்ணாங்களா? ஆல்ரெடி அது பண்ணல. சோசியல் மீடியாவில் வர்றதுக்காக கருத்து கேட்பு கூட்டம் இல்லைங்க, அங்க பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அரசு ஆவணமாக மாறணும். ஆச்சா? அதனாலதான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸ்டாப் அதனாலலாம் பண்ணல, ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா, பேனா வைக்கணும். அப்ப அவங்க அங்க எங்க ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ்ல எங்க சார் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுல போயிட்டு இருக்கு. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அதை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடையோ இதோடையோ பார்க்காம அவங்க டெக்னிக்கலாக அதை பார்க்குறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அடுத்த விஷயம். ஆனால் மாநில அரசாங்கம் அந்த தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, எழுதாத ஒரு பேனாவுக்கு 80 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணி இயற்கையை சீரழித்து அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ இவங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சியிலன்னா, ஸ்டாலின் வந்து வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, சைக்கிளிங் போகிறது, இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறது ஒரு யூடியூப் சேனல் மாதிரி. எல்லாருமே இருக்காருன்னு காட்டுறாங்க சார். இன்னைக்கு கூட ஒரு வாக்கிங் போகும்போது சாதாரண மக்களோட பேசுறாரு, எளிமையான ஒரு முதல்வரா இருக்காரு. இதே வந்து நீங்க ப்ரீவியஸ் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அப்படி அக்சசிபிலிட்டியே இருக்காது. அவர் வாக்கிங் போற இடத்துல நீங்களும் நானும் வாக்கிங்கே போக முடியாது. தெரியுமா தெரியாதா? அவர் எங்க வாக்கிங் போறாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. அதான் நீங்க யூடியூப்பை பார்த்துட்டு ஏமாறக்கூடாது. அவர் என்ன மெரினா பீச்லயும் பெசனர் பீச்லயும் நீங்களும் நானும் வாக்கிங் போற இடத்துல வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுறாரா? அவர் போகிறது தியோசாபிக்கல் சொசைட்டிக்குள்ள. சென்னையிலே ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கிற இடம். அங்கே நீங்களும் நானும் போகவே முடியாது. அங்கே உள்ளே போனாலே நீங்கள் பெரிய பணக்காரங்களாக தான் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். சரி, இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்திருந்தது. ஆமாம், அவரு பெரிய அதெல்லாம் எப்படி சார்? அதே இப்போ மஞ்சள் சட்டை போட்டு ஒருத்தர் பேசினார், அதானே? அவரே சிவப்பு சட்டை போட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டார், பார்த்தீங்களா? இன்னைக்கு மஞ்சள் சட்டை போட்டு பேசுகிற அதே தாத்தா சிவப்பு சட்டை போட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதுலேயும் துருத்திக்கிட்டு பிராமின் பாஷை பேசினார். கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் பிராமின்களெல்லாம் நாங்கள் வெறுக்கிறோம், பிராமின்லாம் பூணில் இருக்கணும்னு பேசுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தரை வச்சு துருத்திட்டு பிராமின் பாஷை பேச வச்சு பாருங்க, நாங்கள் பிராமணர். இதெல்லாம் ஒரு குழப்பம். எல்லாருக்குமான ஆட்களா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியில் அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமான ஆளா இருக்கணும்னா எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாருக்குமான ஆளாக இருக்கணும். நீங்களே மேக்கப் போட்டு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் எல்லாருக்குமான ஆளும் ட்ராமா பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் இருக்கிறோம் எல்லாருக்குமான ஆளா, அது மாதிரி உண்மையிலே எல்லாருக்குமான ஆளாக இருக்கணும். இது மாதிரி வந்து மேக்கப் பண்ணி ட்ராமா பண்ணி யூடியூப் சேனல், உங்கள் சேனல்லாம் என்னங்க சேனலு? இது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது பாருங்க, அதான் பெரிய யூடியூப் சேனல். மொத்தமாக என்ன நடக்குது இங்கே? அரசாங்கம் நடக்குது, மொத்தமாக யூடியூப் சேனல் தான். ஸ்டாலின் போகிறாரா, ஜிம்முக்கு போகிறாரா, இது பண்ணுறாரா, அது பண்ணுறாரா, இங்கே போகிறாரா, கரும்பு காட்டுறதுக்குள்ளே சிமெண்ட் ரோடை போட்டு போகிறாரா, 100 நாள் வேலை பற்றின ஒரு காமெடி பண்ணார் பார்த்தீங்களா? அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, என்னம்மா எத்தனை நாள் வேலை நடக்குது? 100 நாள் வேலை. நாங்கள் இன்றைக்கி தாங்க வந்தோம் அப்படின்னு தான் அந்த அம்மா. அப்போ என்னென்னா, இவர் வர்றதுக்கு அந்த ட்ராமா, இது ஒரு பழப்பா. கிராம சபை கூட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி இப்போ இல்லை, இவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது எலெக்ஷன் கேம்பெயின்லேயே போய் கிராம சபை நடத்துகிறோம், இது மாதிரி நான் அடிக்கடி நடத்துவோம்னு சொன்னாரா? கிராம சபை கூட்டம் மாதிரியா நடந்தது? ஒரு விவசாயி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. போன தடவை நான் உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கா, உங்கள் சேனலில் பேசுனேன், டிடிஎஃப் பைக் ஓட்டினதுக்கு கொதிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் கொதிக்க மாட்டேறீங்கன்னு. ஒரு விவசாயி கேட்குறாருங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நீ சஸ்பெண்ட் ஆன ஒரு அதிகாரி, நீ இன்னும் இங்கே இப்போ இதில் இப்போ டெசிக்னேஷனை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. ஒரு பஞ்சாயத்து அசிஸ்டண்ட்டு ஏஞ்சி போய் நெஞ்சில் மிதிக்கிறார். ஒரு பஞ்சாயத்து அசிஸ்டண்ட்டு, அந்த பஞ்சாயத்து அசிஸ்டண்ட்டை தமிழக காவல்துறை கைது செய்யலை. அப்போது இந்த தமிழக அரசு என்ன செய்தி சொல்லுகிறது மக்களுக்கு? கிராம பஞ்சாயத்தில் அவனாவது கேள்வி கேட்டால் நெஞ்சில் ஏறி மிதிப்போம், அவன் மேலே நாங்கள் கேஸும் போட மாட்டோம், அவனுக்கு பெயில் வேற கொடுக்குறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து அவர் வந்து வர வரைக்கும் தமிழக காவல்துறை அவரை கைதும் பண்ணலை. அதுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கிடைக்குது இந்த நாட்டில், புரியுதுங்களா?
இவ்வளவுதான் இங்க, இதுதான் நிலைமை. அப்போ விவசாயிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், நாளைக்கு கிராம சபை கூட்டத்துக்கு போறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த வீடியோ எல்லாரும் பார்த்தோம். இதுக்கு மேல எவனாவது கிராம சபை கூட்டத்தில் போய் கேள்வி கேட்கணும்னா அந்த நெஞ்சில மீச்ச வீடியோ மைண்ட்ல வருமா வராது? ஒரு பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் மக்கள் எப்படி நடத்துறான்னு சொன்னா ஈஓ எப்படி நடத்துவான், தாசில்தார் எப்படி நடத்துவான், கலெக்டர் எப்படி நடத்துவான்? யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரியான ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் தானே, நமக்கு மக்களுக்கு வேலை செய்யறது தானே இவங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க, நெஞ்சில ஏறி மிதிக்கிறதுக்கா? இது மிகப்பெரிய கொடுமை இல்லையா? நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துடைய தொட்டில குடிநீர் தொட்டில மலம் கலந்துரு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கேவலத்தை எங்க பார்த்துருக்கீங்களா? குடிநீர் தொட்டில மலம் கலக்கிறது எத்தனை இன்சிடென்ட்டுங்க? வேங்க வேலை ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு இது 4வது இன்சிடென்ட். இதுக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் ஏதாவது பொறுப்பாக பதில் சொல்லியிருக்கா? வேங்கை வயலில் பண்ணவங்கள முறையாக கைது பண்ணியிருந்தா இது இத்தனை தடவை தொடர்ந்து இருக்குமா? ஆளை ஆய்வு பண்ணுறான்னா ஆய்வு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அந்த மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதை விட முட்டாள்தனமான கேவலமான கேடுகட்ட அரசை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஆள் யார், தப்பு பண்ண ஆள் யாருன்னு பிடிக்கணும்னு சொன்னால் அதை ஒரு காவல்துறையில் பிடிக்க முடியாதா? அதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ வேங்கை வயலில் தமிழக அரசு செய்த கையாளாகாதத்தனம், வேங்கை வயலில் தமிழக காவல்துறையினுடைய கையாளாகாதத்தனம் இன்னைக்கு நேற்று குடிநீர் தொட்டியில் பசங்க, ஸ்கூல் பசங்க, குழந்தைங்க குடிக்கிற குடிநீர் தொட்டியில் இருக்கு. அது அழுகின முட்டை, அந்த முட்டை, இந்த முட்டை, இப்போ டேங்க் அடிச்சு போட்டாங்க. இதுவா சார் ஒரு அரசு? கேட்காத கேவலங்களை நாம கேட்டுட்டு இருக்கோம் 2.5 வருஷமா. பார்க்காத அவலங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முந்தைய திமுக ஆட்சிகளை விட கருணாநிதி எல்லாம் சிஎம் இருந்தார் பாருங்க, அதுவே ரொம்ப மோசமாக கோரமாக தான் இருந்தது. அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இது ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒஸ்டான விஷயத்துக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளாக இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா, ஸ்டாலினை வச்சு யூடியூப் சேனல் நடத்திட்டு வீடியோ போடுறது, ஈவே ராமசாமியை பெரியார் ஆகின மாதிரி இன்றைக்கி கருணாநிதியை கட்டமைச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்டலாம் பேனா கொடுத்து இவர் ஏதோ ஒரு பெரிய எழுத்தாளர் மாதிரி நம்ப வச்சு, கண்ணதாசன் சொன்னார்ல, அவரெல்லாம் கவிஞர்னா என்ன தயவு செஞ்சு கவிஞர்னே சொல்லாதீங்கன்னு, அது மாதிரி தான் இவரெல்லாம் ஒரு தமிழ் எழுத்தாளர்னு சொன்னால் அப்போ தமிழ் எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம். சார், அதே மாதிரி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸில் வைக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போனனால தான் நம்ம ஃபைனல் தோத்துட்டோம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. பனோட்டி இவர் ஒரு பேட் லக்கு, துரதிருஷ்டவாதி, இவர் போனனால தான் நம்ம தோத்துட்டோம், இந்தியா நல்லா விளையாண்டு இருந்தது, இவர் போனனால நம்ம தோத்துட்டோம்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. அதாவதுங்க, இந்தியா தோத்ததில் நம்ம எல்லாரும் வருத்தப்படுறோம். 2003 இதே மாதிரி வேர்ல்டு கப் ஃபைனலில் ஆஸ்திரேலியா ஃபைனல் வந்தது. அந்த மேட்ச்லாம் நான் பார்த்தேன். அப்போ ஒரு பெரிய ஒரு பெயின் இருந்தது, ஏன்னா ஃபைனல் வரைக்கும் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த விளையாட்டில் தோத்ததை கூட சந்தோஷப்படுற கேவலமான மனநிலையில் இருக்கிற ராகுல் மாதிரி ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எங்க சார் சந்தோஷம் தாங்க போறாரு, இதுக்கு பேர் சந்தோஷம் தான், இதுக்கு பேர் சந்தோஷம் தான், இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் சந்தோஷம் தான். இதில் இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டதுக்கு விளையாட்டா பாருங்க, நீங்கள் ஒரு பிரகஸ்பதி சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார்ல, எங்கே போனார்? இப்போ விளையாட்டா பார்க்காம ஏன் விளையாட்டுக்குள்ளே அரசியல் பேசுகிறீங்க? இது அரசியல் தானே. விளையாட்டுக்குள்ளே என்னத்துக்கு அரசியல்? இவர் போனதால் தான் தோற்று போச்சு. கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை சார்? அதே மாதிரி இப்போ விளையாட்டா பாருங்கன்னு சொன்னவனுங்கலாம் இப்போ எங்கே போனானுங்க சார்? அசாமோட சிஎம் இருக்கார் இல்லையா, பாஜகவுடைய சிஎம் ஹிமண்டா பிஸ்வா சர்மா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்திரா காந்தியோடைய பர்த்டே அன்னைக்கு வச்சதுனால தான் இந்தியா ஃபைனல் தோத்துருச்சு நவம்பர் 19 அப்படிங்கிறாரு. நீங்க தான் ரிட்டாலியேஷன் அது ராகுல் சொன்னதுக்கு ரிட்டாலியேஷன். ராகுல் ஏன் அப்படி சொன்னாருன்னு கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க, திடீர்னு போய் ஒருத்தனை திட்டிடுறீங்க அசிங்கமா, திருப்பி திட்டினா திட்டானா நீ ஏன் திட்டின, சும்மா இருந்தவன போய். ரிட்டாலியேஷன்லாம் என்னைக்கு எடுத்துட்டு வராதிங்க என்கிட்டலாம். ரிட்டாலியேஷன் வரும் தான், நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா ரிட்டாலியேஷன் வரும் சார். ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி ப்ரோமோட் பண்ணிக்கிட்டாங்களா தங்களை? இதுல எப்படி ப்ரோமோட்? ஏங்க நான் என்ன சொல்றேன், சந்திராயனுக்கு இந்தியா சேட்டலைட்டை சக்சஸ்ஃபுல்லா அனுப்புதுங்க. நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்றாரு, இது இந்திய விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த வெற்றி, இதுல யாருக்கும் கிரெடிட் கிடையாது, இந்திய விஞ்ஞானிகளுக்கு. அது எல்லாருக்குமே தெரியுமே சார், அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் கிடையாது. எது எப்படி தெரியும்? அது நியாயமா பிஜேபிக்கு அதுல கிரெடிட் இருக்கு. என்ன எல்லாருன்னா ஏன் காங்கிரஸ் பீரியட்ல விட வேண்டியதானே? சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. மேட்ச்ல தோத்தா பிஜேபி காரணமா, சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டா அது பிஜேபி காரணம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல சார், ஒரு நிமிஷம் இருப்பா. சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை இன்னைக்கு உலகத்துல 3 நாட்டுல தான் இருக்கு தெரியுமா? அந்த 3 நாட்டுல ஒரு நாடு இந்தியா தெரியுமா? அதை சாதிச்சது பிஜேபி தெரியுமா? அதை சாதிச்சது நரேந்திர மோடி தெரியுமா? அதுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்துக்கூடாதா? ஐஎஸ்ஆர் கொண்டு வந்ததே காங்கிரஸ். ஐஎஸ்ஆர் என்னங்க ஆரம்பிச்சதே காங்கிரஸ். அவங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்கு. என்னங்க பேசுறீங்க? உங்களுக்குலாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன ஆரம்பிச்சதுன்னா இப்போ ஆரம்பிச்சது காங்கிரஸ்னு ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறீங்கல்ல? இல்ல சொல்றேன் சார், நான் அந்த மாதிரி
நீங்க இந்த விளக்கு சொல்றீங்கல்ல, அதனால சொல்றேன். இதுக்கு பேர் கிரெடிட்டா இல்லையா? ஓகே சார். ஆமா. அப்ப இதுக்கு நாங்க கிரெடிட் எடுத்துக்கணுமா இல்லையா? நாங்க எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. மக்கள் எங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. அதுதான் 2வது தடவை நாங்க ஜெயிச்சிருக்கோம். நீங்க ஒன்றும் கொடுத்து கேட்க வேணாம். 3வது தடவை நாங்க ஜெயிப்போம். அதான் மக்கள் எங்களுக்கு கொடுக்குற கிரெடிட். இஸ்ரோ அதோ 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு காங்கிரஸுக்கு இப்போ வரைக்கும் நீங்க தூக்கி தூக்கி கிரெடிட் கொடுப்பீங்களா? இன்னைக்கு நடந்ததுக்கு அதெல்லாம் பிஜேபி காரணம் இல்லை. என்ன காரணம் இல்லை? நம்பி நாராயணன் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்காங்க? ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சித்திரவதை நடக்காம இருந்திருந்தா கிரையோஜெனிக் இன்ஜின் என்னைக்கும் வந்திருக்குமா? இதே மாதிரி பல ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்குமா? ஏவப்பட்டிருக்காதா? அப்ப கிரெடிட் எடுத்துக்கணும் தானே. அதுல என்ன தப்பு இருக்கு? கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு வந்து ஃபுல்லா ஆரம்பிச்சதுல இருந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப் தோல்விக்கு நீ வந்து என் மேல நீ கிரெடிட்டை இம்போஸ் பண்ணுவ. இது அந்த தோல்விக்கான காரணத்தை என் மேல இம்போஸ் பண்ணுவ. ஆனா நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதெல்லாம் நீங்க காரணம் இல்ல. ஒண்ணு இல்லப்பா. இப்ப வேர்ல்டு கப் ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் இருப்பா. யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. யூபிஐன்னு ஒரு விஷயம் இருக்கு. பீம்னு ஒரு ஆப் இருக்கு. சரியா? ஆமா. இந்த ஆப் வந்து ஜெர்மனி நினைக்கிறேன். ஜெர்மனியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ G20 மாநாட்டுக்கு வராரு. அவர் பார்த்துட்டு வியந்து போறாரு. என்னையா இது, தெருவோர கடையில் காய்கறி கடையில் ஒரு ரியல் டைம் டிரான்சாக்ஷனை இவ்வளவு ஈஸா, அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங்கா, இவ்வளவு அக்சசபிளாக அக்சஸ் டு டவுன் ட்ரோனாக வச்சுருக்காங்க. எங்க ஜெர்மனிக்காரங்க வந்து இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போது இந்த பீம் ஆப்பை டெவலப் பண்ணது சயின்டிஸ்ட்டுங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்ல சயின்டிஸ்ட்டுங்க தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. சார் உலகமே மாடர்ன் ஆகிட்டு இருக்கு. டிஜிட்டலைசேஷன் ஆப்வியஸ்லி வரதானே சார் செய்யும். என்னப்பா இப்படி பேசுற? உனக்கு தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? நான் என்ன சொல்றேன்னு தயவு செஞ்சு கேளு. காதுக்கு வேலை கொடு. ஜெர்மனிக்காரன் வந்து வேக்கிறான்னு சொன்னா அப்போ உலகம் பூரா இல்லை, இந்தியாவில் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். இன்னும் உதாரணம் சொல்லவா? அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு சொல்லி அங்கே இருக்கிற டாப் மோஸ்ட், ஏன்னா அது முதலாளித்துவ நாடு இல்லையா, அங்கே இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட்டுக்கெல்லாம் அமெரிக்கா கவர்மெண்ட் கேட்குது. கூகுள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் இருக்குது நடந்து. யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மாதிரி இந்தியாவில் இருக்கிற யூபிஐ மாதிரி இந்தியாவில் இருக்க பீம் ஆப் மாதிரி அமெரிக்காவில் கொண்டு வாங்கன்னு சொல்லுது. புரியுதா? நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோப்பா. ஃப்ளைட் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் வெளிநாட்டுக்காரருக்கு கிரெடிட் கொடுக்கும்போது பல்ல இழிச்சிட்டு போய் தூக்கிட்டு போய் கொடுக்குறீங்க. இந்தியாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பார்த்து ஜெர்மனிக்காரன் வேக்கிறான், அதை பார்த்து அமெரிக்காக்காரன் வேக்கிறான்னு சொன்னா அது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா கூட நம்ம நாட்டில் ஒரு ஸ்டெப் அஹெட் போகுதுன்னா நம்ம சந்தோஷப்படணும். இப்போ ஒரு நிமிஷம், உலகம் பூரா டெக்னாலஜி டெவலப் ஆகுது, ஆனால் சேட்டலைட் அடிக்கிற ஏவுகணை எவன்ட்ட இருக்கு? நம்மகிட்ட தானே இருக்கு. நாளைக்கு சைனாவுக்கும் நமக்கும் ஒரு வார் வருது அப்படின்னு சொன்னா அவன் சேட்டலைட் 2 சேட்டலைட் அடிச்சா அங்க கம்யூனிகேஷன் கட் ஆகும் தானே. அதெல்லாம் அவன் மைண்ட்ல வந்து போகும் தானே. நம்ம ஒரு ஸ்டெப் அகடா இருக்கோம் தானே. இதெல்லாம் இந்தியாவுடைய சாதனை. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்தியா ஒரு சாதனை பண்ணுதுன்னா அதை கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்தியா தோத்துச்சுனா மட்டும் பிஜேபி தான் காரணம். கிரிக்கெட்ல தோத்து இல்ல. ஆரம்பத்துல இருந்தே எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அகமதாபாத்தையே வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல அதிகமா மும்பை, கல்கட்டா, ஈடன் கார்டன்ஸ்ல நடந்தது. இந்தியாவுல இருப்பா, இந்தியாவுல பெரிய ஸ்டேடியம் எதுப்பா சொல்லுப்பா. நீ சும்மா இந்தியாவுல பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எது சொல்லு. சேப்பாக்கமா இல்ல எது பெருசு சொல்லு. இது நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் குஜராத். அப்புறம் எங்க நடத்துவாங்க? அப்புறம் என்ன மண்டல நடத்துவாங்களா? என்ன இது கேள்வி? அப்படி கிடையாது. இவங்களா வந்து உருவாக்கிட்டு குஜராத்ல வந்து ஸ்டேடியம் உருவாக்கிட்டு அதுல வந்து முக்கியமான மேட்சஸ் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் பேசுறது எனக்கு புரியவே இல்ல. ஏன் குஜராத்ல கட்ட கூடாதா? ஏன் சார் மத்த ஸ்டேட்ல மத்த ஸ்டேட்ல கட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. அது இல்லாம சார் ஒண்ணே இப்ப குஜராத்ல கட்டறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார் முதல்ல இது பதில் சொல்லு. குஜராத்ல கட்டறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா சார் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு, அமித் ஷா இருக்காரு, அதனால அங்க ஆமா கட்டறோம். என்ன நீ ஓட்டு போடு, உங்களுக்கு கட்டி தரோம். என்ன வேணும் இப்ப? என்ன பேசுற நீ? ஓ சார் அது இல்லாம பாத்தீங்கன்னா இல்ல இது என்ன உனக்கு? இல்ல கிரிக்கெட் வேர்ல்ட் இது என்னப்பா தப்பு? எனக்கு புரியலப்பா இது. சார் குஜராத்துக்கு ஃபேவர் பண்றாங்கல்ல சார். ஆமா ஃபேவர். இப்போ என்ன குஜராத்ல ஒரு திட்டம் வரதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? மத்த ஸ்டேட்டுக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். மத்த ஸ்டேட்டுக்கு தரலையா? தமிழ்நாட்டுல 2 கோடி பேர் முத்ரா லோன் வாங்கிருக்கான். தெரியுமா தெரியாதா உனக்கு? இல்ல சார் இப்போ தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு 1000 தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு 1000 பேர் 6000 வரலையா? தமிழ்நாட்டுல பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவுல 2,69,000 பணம் கட்டி வீடு கட்டலையா? தமிழ்நாட்டுல மகளிர் சுய உதவி குழு வரலையா? தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் இது பண்ணலையா? தமிழ்நாட்டுக்கு 8 வழிச்சாலைன்னு இந்த நாட்டுல ஒரு பெரிய கான்செப்ட் வந்துச்சுப்பா. 4 வழிச்சாலை வாஜ்பாய் போட்டாரா? அது இல்லையா? அதையும் காங்கிரஸ் கொடுத்தாரா? அவர் தானே போட்டாரு. அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் பொருளாதாரம் நாடு முஸ்லிம் டெவலப் ஆச்சு. இதுதான் உண்மை. ரோடு இல்லைன்னா பொருளாதாரம் வராது. புரியுதா? எந்த ஊர்லயும் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்லயே ஒன்று இருப்பா வரேன். ஒரு மேட்டர் சொல்லிடுறேன், நீ அப்புறம் அதுக்குள்ள கோவப்படுத்தி எங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன். 4 வழி ரோடு வந்துச்சுப்பா. 4 வழி ரோடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் பொருளாதாரம் உயர்ந்தது. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, நீ எந்த ஊர் வேணா, சிங்கப்பூர், அமெரிக்கா, எந்த ஊரோட ஹிஸ்ட்ரி வேணா எடுத்துப்பாரு, அந்த பொருளாதாரம் வளர்றதுக்கு முன்னாடி ரோடு போட்டிருப்பாங்க.
சாலை கட்டமைப்பு நல்லாச்சு அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் உயரும். சரியா? பொருளாதாரம் நாலு வழி போடுறாரு. நரேந்திர மோடி வந்தாலும் என்ன பண்ணுறாரு, 4 வழி ரோடு இப்போ நமக்கு பத்தலை. யோசிச்சு பாருங்களேன், திண்டிவனம் வரைக்கும் ரோடு வந்து 90ஸ்லேயே போட்டாங்க. அப்போ அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ சென்னை டு திண்டிவனம் நமக்கு டிராஃபிக் ஆகுது. 4 வழி ரோடு பத்தலை. அப்போ நரேந்திர மோடி என்ன யோசிக்கிறாருன்னா, நாடு முழுவதும் 8 வழிச்சாலை போடணும், 4 ரோடை 8 ரோடு ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரோடு டெல்லி டு மீரட் கொடுக்குறாரு சாங்ஷன். 2வது ரோடு எங்கே கொடுத்தாரு சொல்லு? தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாரு? தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. அப்போ தமிழ்நாடு அவர் எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. சார் இன்னும் ஒன்று, அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் சொல்லிடுறேன் சார். இருப்பா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரா இல்லையா? 2வது ரோடு கொடுத்தாரு. நீங்கள் விட்டீங்களா? விடலை. அது அடுத்த விஷயம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் இப்போ கூட வந்து 30,000 கோடி வந்தாரா பிரதமர் வந்து தொடர்ந்து வச்சுட்டு போனாரா? சரி, வந்தே பாரத்துங்கிறது ஒரு நியூ ட்ரெயின். அது யாருமே பேச மாட்டீங்க, யாருமே அதை இது பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், காமன் மேனுக்கு அஃபோர்டபுளா இருந்தா எல்லாம் பேசுவாங்கல்ல சார். கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு எவ்வளோ டிக்கெட்டு? கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் தீபாவளிக்கு 8,000 ரூபா வரைக்கும் வாங்கினாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆனால் டிராவல்ஸ் பஸ்ஸை விட சொகுசாக இருக்கிறதுல வெறும் 1000 ரூபா தான் டிக்கெட்டு. அது எப்படி அஃபோர்டபுள் இல்லைன்ற எனக்கு புரியல. கோயம்புத்தூர் போகிற பசங்களுக்குலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்தே பாரத். திருநெல்வேலிக்கு போகிறவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்தே பாரத். பெங்களூர் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்தே பாரத். அது எப்படி அஃபோர்டபுளாக இல்லைன்னு மனசாச்சே இல்லாமல் புழுவுறீங்க. ஓகே சார், இந்த இருப்பா, டிராவல்ஸில் போகிறத விட வந்தே பாரத் ஓகே சார் ப்ரிஃபரபிள். 1. 2வது வரேன், நம்மலாம் பேசிகிட்டு இருப்போம், ஞாபகம் இருக்கா? இந்த வடிவேல் காமெடிலாம் வரும்ல, ஃபாரின்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ரோட்டில் சோத்தை போஸ்ட்டு பெசஞ்சு அடிக்கலாண்டான்னு. ஃபாரின் மாதிரி என்னைக்கு இந்தியா மாறும்னு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே மாறிட்டு இருக்கு. வந்தே பாரத் ட்ரெயினை பார்த்தா ஃபாரின் ட்ரெயின் மாதிரி இருக்கு, நம்ம ட்ரெயினை பார்த்தா ஃபாரின் ட்ரெயின் மாதிரி இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி மாறுது, நம்ம கண்ணு முன்னாடி மெட்ரோ திட்டங்கள் நடக்குது. இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பிஜேபி மேலே இருக்கிற வைத்தறிச்சல்ல, நரேந்திர மோடி அவர்கள் மேலே இருக்கிற காண்டில் ஊடகங்கள் பேச மாட்டுது. கேவலம் இல்லையா? சரி, அதுக்குள்ளேயும் இந்திய விஞ்ஞானிகள், இந்திய அதிகாரிகள் கஷ்டப்பட்டு தானே இந்த வந்தே பாரதமே உருவாக்கியிருப்பாங்க. அதையாவது பேசி தொலைங்களேன், அதையாவது பேசி தொலைக்கலாம்ல. 180 கிலோமீட்டரில் போகிற ஒரு ட்ரெயினுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 180 கிலோமீட்டரில் போனால் கூட வாட்டர் இதில் கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சா ஷேக் ஆக மாட்டேதுங்க. பரவாயில்லைங்க, இந்தியா ரயில்வேஸ் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, பேசலாம்ல. எப்பா நீ நரேந்திர மோடியை பாராட்ட வேணாம், ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ பாராட்ட வேணாம், அந்த ட்ரெயினையாவது பாராட்டி தொலைம்பா. கண்டிப்பா சார் பேசலாம். அது அஃபோர்டபுளா இல்ல சார், கம்பேர் பண்ணி பாத்தீங்களா அஃபோர்டபுளா இல்லன்னு? சார் இப்போ மறுபடியும் அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கே வரும் சார். ஆரம்பத்துலேருந்து மேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலிருந்தே இப்போ அகமதாபாத்தில் தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் அங்கே தான். இங்கிலாந்து நியூசிலாந்து வந்து போன வாட்டி ஃபைனல் ஆனாங்க, அதனால அகமதாபாத்தை எடுத்துக்கிச்சு, ஃபைனல்லே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அகமதாபாத்துக்கு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா அந்த 10 வேர்ல்டு கப் வந்து ஒரு ஸ்டேடியம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல சார், 10 வேர்ல்டு கப்பில் மேட்ச் ஆடுறாங்க. மேட்ச் ஆனது இது இந்தியா ஆடாத ஒரே ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஏன்னா அந்த ஸ்டேடியமோட பேர் வந்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல். ஹைதராபாத்தில் ஒரு மேட்ச் நடந்தது, இந்தியா இல்ல சார் கத்துனாங்க. இல்ல சார், இந்தியா அது அகமதாபாத் பாகிஸ்தான் ஜீதேகே கோஷம்லாம் போட்டாங்களே, ஹைதராபாத் தானே அது. மத்த மேட்ச் நடந்தது சார், இந்தியா ஒரு மேட்ச் கூட ஹைதராபாத் தானே. அது ஆமான்னு கூட சொல்ல முடியாதுல்ல, அவ்வளவு பயம். இல்ல சார் அது தெரியல, இந்தியா ஒரு மேட்ச் ஆடல, இந்தியா ஒரு மேட்ச் கூட அங்க ஆடல. அதுக்கு வந்து இந்தியா கொடுக்கல, லீக் மேட்சஸும் ஆடல, செமிஃபைனல் ஃபைனலும் அங்க வந்து ஹைதராபாத் கொடுக்கல. அது காரணம் என்னன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். விளையாட்ட பாருங்கப்பா, ஏன்பா இவ்வளவு பிஜேபி இப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்களே சார். நாங்க விளையாட்ட தான் பாக்குறோம், பாவம் நீங்க தான் ரொம்ப சீரியஸா பாக்குறீங்க. இது என்ன கால்குலேஷன் இது பாருங்க. உதயநிதி சொன்ன போது நீங்களாம் திருந்திருக்கணும், திருந்தலை. விளையாட்டாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், கேமரா எடுத்துகிட்டு போனார் ட்ரெஸ்ஸிங் ரூம், நீ கேட்பேன்னு நினச்சேன். கேமரா எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றாங்க. கேமரா எடுத்துகிட்டு போகிறதே எங்கள் மெசேஜு. பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற கிரிக்கெட் வீரர்களை வந்து தட்டி கொடுக்கறது மூலமாகவும் கட்டி பிடிக்கிறது மூலமாகவும் மேட்ச் பார்த்துட்டு இருந்த நமக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறார். வருத்தப்படாதீங்க, அதாங்க செய்தி, வருத்தப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விளையாட்டு தான், நாம இருக்கிறோம், எல்லாம் ஒருத்தர் இதுவாக இருப்போம். இங்கே உட்காந்து திட்டுவாங்க மெரினா பீச்சில் பேட்ச் பார்த்துட்டு, நான் விளையாடுறதுனா கூட இதை விட நல்லா விளையாடுவேன், இவர் இன்னும் பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர் மாதிரி திட்டுவாங்களா? யாரை திட்டுவாங்க? பேச்சு. இதுதான் உலக வழக்கம், திட்டுனா பிளேயர் திட்டு. இப்போ தான் அரசியல்வாதிங்க, சில அற்ப அரசியல்வாதிங்க பிரதமர் வரைக்கும் திட்டுறாங்க. சரியா? பிளேயர்ஸை திட்டுவாங்க, நான் விளையாண்டு ஏன்னா அவுட் ஆகிட்டான், நான் இருந்தால் இதை விட அடிச்சிருப்பேன்டா. அதுதான் பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களுக்கு அதை ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அவங்களும் வருத்தத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆறுதல் சொல்கிறாரு. அந்த ஆறுதல் சொல்கிறத வீடியோ வெளியானது, அது ஒரு மெசேஜ், மக்களுக்கு கொடுக்குற மெசேஜ். அந்த தோல்விக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் கொடுத்துக்கிற அரவணைப்பு, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற ஆறுதல்,
அதுதான் இன்னைக்கு பிரதமர் பண்ணார். அதை தான் ஒரு பிரதமர் பண்ணணும். அது அறிவுறுங்களுக்கு புரியும். மேட்சஸ்ல போயிட்டு தோத்துட்டா இந்த மாதிரி எல்லாம் கன்சோல் பண்ணிட்டே இருப்பாரா சார்? கன்சோல் பண்ணுவாராமா. அவர் இருக்காரு. அவர் இல்லாம கன்சோல் பண்ணாம என்ன பண்ணுவார் அப்புறம்? சரி சார். அதனப்பா அவர் பெரிய மனுஷனுக்கு அழகு. அவர் என்ன ராகுலா இல்ல உதயநிதியா இல்ல ஸ்டாலினா? இல்லாத மேட்ச்ல ஒருத்தர் அவார்டு வேணும் கூத்தி ஏமாத்துறாரு பத்தியா பாக்கலையா? என்னப்பா இதெல்லாம் மட்டும் தெரிய மாட்டேது உனக்கு? ஹைதராபாத்ல மேட்ச் நடக்கலன்ற வரைக்கும் சொல்ற. இங்க ஒருத்தர் நடந்தது இந்த இதுல மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்தது. நான் தான் டீம் கேப்டன் ஜெயிச்சுட்டேன். உதயநிதியும் ஸ்டாலினையும் பார்த்து கொடுத்தாரா? உதயநிதிட்ட ஒரு கப்பு கொடுத்தாரு, ஸ்டாலின் வேற கப்பு கொடுத்தாரு. அதை கூட கண்டுபிடிக்கல. ரெண்டு வேற கப்பு. அது வேற என்னன்னே வெரிஃபை பண்ணாம ட்விட்டர்ல போட்டாங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன். இப்போ வரைக்கும் இந்த ட்விட்டர் ரிமூவ் பண்ணலாம். இந்த லட்சத்துல இருக்குது இங்க கவர்மெண்ட். நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்ற. நீங்க வேற ஹைதராபாத்தே பாக்குறீங்க. இப்போ இந்த ஆவினுடைய கிரீன் பேக்கெட் பால் வந்து நிப்பாட்ட போறோம் அப்படின்னு கவர்மெண்ட்ல அறிவிச்சிருக்காரு. மனோ தங்கராஜோடைய அடுத்து வந்து பர்பிள் கலர்ல நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்விட்டர் வாராவே அண்ணாமலை அவர்களுக்கும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் போகுது. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆவின் வந்து நஷ்டத்துல போகுது, இது மாதிரி எதுக்கு கிரீன் பால் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் போட்டிருக்காரு. அதுல வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் சைட்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த வளர்ச்சியை நோக்கி தான் ஆவின் போயிட்டு இருக்கு, உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மிஸ்லீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஜெயலலிதா பீரியட்ல பால் விலையை உயர்த்தினாங்க ஆட்சிக்கு வந்தப்ப. அந்த பால் விலையை உயர்த்துறதுக்கு முன்னாடி சட்டசபையில் பேசினாங்க அந்தம்மா, இந்த மாதிரி நான் பால் விலையை உயர்த்த போகிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த காரணங்களுக்காக ரொம்ப நாளாக உயர்த்தப்படலை, பேருந்து கட்டணத்தை உயர்த்த போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து இதில் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது ஏத்தந்து சரியாக தப்புன்றதுக்குலாம் நான் வரல, ஏற்ற போகிறோன்றத இந்த மாதிரி ஏற்ற போகிறோன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. தமிழக அரசாங்கத்தினுடைய பத்திரிகை செய்தி வந்தது. சட்டசபையில் சிஎம் பேசுகிறாங்க, பத்திரிகை செய்தி வருது. விலையாத்துறத ஜெனியூனாக பண்ணாங்க, கேண்டிடாக பண்ணாங்க, நேர்மையாக பண்ணாங்க. நான் விலையாற்ற போகிறோம் அப்படின்னு. திருட்டுத்தனம் பண்ணாதீங்கன்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்கிறார். எப்படி திருட்டுத்தனம் சொல்கிறேன்? இப்போ பச்சை கலர் பால் வந்து 4.5%. 4.5% பாலை விலையாத்துறோம் அப்படின்னு சொன்னான். இல்லை 4.5 3.5 குறைக்கிறோன்னு சொன்னான். இப்போ வந்து 4.5க்கு 22 ரூபா கொடுத்துட்ருக்கோம். அதை நான் 3.5 குறைக்கிறேன்னு சொன்னால் அது விலையாட்டுறோம். விளையாட்டுறோம் தானே. 4.5% பாலுக்கு இந்த ஆரோக்கியா பால்லாம் வந்த பிறகு 6.5 அர்ஜுன் 7.5 பால் அர்ஜுன் ஒரு விளம்பரம் வந்ததில்ல, அதுதான் ஆக்சுவலாக அந்த பாலுடைய திக்னஸ் எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து 7.5 நினைக்கிறேன். 7.5 அர்ஜுன் அம்மா அப்படிலாம் விளம்பரம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது வந்து 4.5 இருக்குது. 4.5 வந்து கொழுப்பு இருக்குது. இப்போ 4.5 கொழுப்பை 3.5 கொழுப்பு கொடுத்து 3.5 1% குறைச்சிட்டு 22 ரூபா நீங்கள் ரேட்டு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் விளையாட்டுறோம் தான். நீங்கள் வந்து 20 ரூபாய்க்கு 10 பிஸ்கெட் வாங்குறீங்க, 7 பிஸ்கெட்டாக குறைஞ்சிச்சுன்னா அதுவும் விளையாட்டுறோம் தான். அந்த 10 பிஸ்கெட் உள்ள பாக்கெட்டு 12 ரூபா ஆச்சுன்னா, 10 ரூபா இருக்கிறது 12 ரூபா ஆச்சுனாலும் விளையாட்டுறோம் தான். 10 ரூபாய்க்கு உங்களுக்கு 7 பிஸ்கெட் கொடுத்தாலும் விளையாட்டுறோம் தான். கரெக்டுங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, 4.5 3.5 குறைக்கிறதுக்கு பதிலாக 4.5 நிப்பாட்டிட்டு அதே வேலையில நாங்கள் ஊதான்னு ஒன்று கொண்டு வரோம், 3.5 கொண்டு வராங்க. இப்போ இவர் ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் வரேன். இப்போ இதில் என்ன ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விலையேற்றத்தை மறைமுகமாக பேக்டோரில் திருட்டுத்தனமாக பண்ணுறீங்கன்ற, இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. டைரெக்டாக விலையேற்ற போகிறவங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறது ஒரு ஜென்யூன் அரசியல். இது மாதிரி மக்களுக்கு பொருளுடைய தரத்தை குறைச்சி அது மூலமாக மறைமுகமாக நாங்கள் பச்சை நிப்பாட்டிட்டு ஊதா கொண்டு வரோம், இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து படிக்கிற பொண்ணுங்களாம் 1000 ரூபா கொடுக்குறோன்னு ஒரு டுபாக் விட்டாங்க பாருங்க. நீ 1000 ரூபா கொடுக்குன்னா கொடுப்பா, அதுக்கே தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டுறன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? நீங்கள் வந்து 1000 ரூபா கொடு, தப்பு இல்லை. உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லிடுறீங்க, கொடுங்க. தாலிக்கு தங்கத்தையே நிப்பாட்டினீங்க. தாலிக்கு தங்கத்துக்காக எத்தனை பொண்ணுங்க இந்த தமிழ்நாட்டில் டிகிரி படித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு அப்பா போய் நிப்பாரு தெரியுங்களா? அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்தால் தான் அடுத்து தாலிக்கு தங்கத்துக்கு அப்ளை பண்ண முடியும்னு. அது எவ்வளோ ஒரு அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாங்களே, அவங்க படிக்கிறதுக்காக உதவும் இல்லையா? நீங்க 1000 ரூபாய் கொடுங்கன்னு நான் சொல்றேங்க. எதுக்குங்க அதுக்கு இதை நிப்பாட்டணும்? 1000 ரூபாய் கொடுங்க, அதுக்கு இதை நிப்பாட்டிட்டு அதை கொடுக்குறாங்களா? எதுக்கு இதை நிப்பாட்டணும்? உனக்கு உடனே இதை ஒரு சாக்கு. நீங்க என்னன்னா 1000 ரூபாய் கொடுங்க, தாலிக்கு தங்கமும் கொடுங்க, அதையே நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டி ஏன் இதை பண்ணணும்? அதே மாதிரி தான் இதுவும். பச்சை பாலை நிப்பாட்டுறாங்களாம், ஊதா பால் கொண்டு வராங்களாம். இது 4.5%, அது வெறும் 3.5%. ஆனால் இதுவும் 22 ரூபா. அப்போ இந்த மக்களை ஏமாத்துற வேலை தானே. இதை தான் தலைவர் கேட்குறாரு. ஒன்று. ரெண்டாவது, அவர் லேபில் வந்து ரிப்போர்ட் எடுக்கிறார்.
நீங்க இப்போ அதானே கேட்க வரீங்க, லேப்ல ஆமா ரிப்போர்ட் எடுங்க, கேளுங்க. ஆமா. அதுல நீங்க வந்து கேள்வி பெட் கேளுங்க, பாட்- அப்பதான் அதுல பெட் வந்து பாட்டில். அது வந்து ஆவினுடைய ரிப்போர்ட்டே கிடையாது. நாங்க பெட் பாட்டில் வந்து பால் விக்கிறதே கிடையாது. நாங்க ஷாஷே பாக்கெட்ல தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றேன். எவ்வளோ பெரிய அறிவாளித்தனமான ஒரு அமைச்சர் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. எந்த லேப்ல எதை கொடுத்தாலும் அவங்க கொடுக்குற அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டெய்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டெய்னர்லாம் கொடுக்கவே முடியும். பால் பாக்கெட் இருந்ததுன்னா பால் பாக்கெட்டே தூக்கிட்டு போய் அப்படியே அங்கே ஊற்ற முடியாது. புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு கண்டெய்னர் கொடுப்பாங்க. எந்த ஒரு ஃபுட்டுன்னு கிடையாது, மோஸ்ட்லி இப்போ வாட்டர் டெஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. நினைவு சரியாக இருந்தால் அந்த காப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்கன்னுவாங்க, பிளாஸ்டிக்கில் எடுத்துடுவாங்க. இந்த மாதிரி அவங்க சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்டெய்னருடைய தன்மை வந்து இதை எக்ஸஸாக எடுத்துடக்கூடாது. அதனால இப்போ நீ ஆவின் பால் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கண்டெய்னர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதில் தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இல்லை. இப்போ மனோ தங்கராஜ் என்ன பண்ணிருக்கணும், இல்லை நாங்கள் 4.5 தான் கொடுக்குறோம், பாருங்கள் நாங்கள் எங்கள் லேப் ரிப்போர்ட் காட்டுறேன்னு காட்டுறதா அது ஜென்யூன். இப்போ என்ன பண்றாங்க, தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆவின் வந்து குற்றஞ்சாட்டிட்டே இருக்காரு. ஆவினை நாங்க வந்து மட்டும் டுவர்ட்ஸ் growth தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட growth பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. இது வந்து ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு. அது ஆனா கரெக்டுங்க. நீங்க வந்து ஸ்வீட் பாக்ஸ்ன்ற ஒரு இது எடுத்துட்டு வரீங்க. நீங்க அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் ஆவினை வச்சு சுரண்டி நீங்க growth ஆயிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆவின் growth இல்ல, ஆகாதான் ஆவின் தான் சொல்றாரு. growth ஆகுதுன்னு சொல்றாரு. அதோடைய சக்சஸ் பாயிண்ட்லாம் என்னைக்குமே திமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வளருதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க குடும்பம்லாம் நல்லா வளருதுன்னு அர்த்தம். இப்ப ஸ்டாலின் கூட எந்த சேஞ்சஸும் பண்ணாம எப்படி சார் ஒரு செக்டர் வளரும்? அததான் பண்றேன் அவர் சொல்றாரு. கரெக்டா 10 டேஸ்ல பேமெண்ட்லாம் கரெக்டா குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சேஞ்சஸ் வந்து ஜெனியூனா இருக்கணும் இல்லைங்கம்மா. சேஞ்சஸ் ஜெனியூனா இருக்கணும்ல. நீங்க வந்துட்டு இப்போ நீங்க விலை கூட ஏத்துங்க, ஜெனியூனா சொல்லிட்டு ஏத்துங்க. ஏன் திருட்டுத்தனம் பண்றீங்க? இதே ஒரு கார்பரேட் பண்ணா நம்ம என்ன திட்டுவோம்? ஒரு கார்பரேட் பண்ணாலே தப்பு. ஒரு கவர்மெண்ட் கார்பரேட் பண்ணலாமா? தப்பு இல்லையா? எதை வச்சு வளருதுங்கிறீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா கொள்முதல் விலைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இந்த கொள்முதல் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஜஸ்டிஃபை பண்ணோம் இல்லையா? தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்குறதுக்கு வந்து வெள்ளை ட்ரெண்டர் விட்டாங்களா? அது ஆவின்ல வாங்க வச்சது யாரு? அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை தானே வாங்க வச்சாரு. அப்ப ஆவினை டெவலப் பண்றது அண்ணாமலை தானே வளர வைக்கிறாரு. மனோ தங்கராஜ் என்ன பண்றாரு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ள தலையிட்டு எதுக்கு நீங்க பிரைவேட்ல வாங்குறீங்க, ஆவின் இருக்குல்ல ஆவின்ல வாங்கன்னு கேட்டாரா இல்லையா? அது எத்தனை அரசியல் தலைவர் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க? இந்த மாதிரி டெக்னிக்கலாக அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழக அரசியலுக்கு புதுசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசியலில் அறிக்கை வரும், இது வரும், அது ஒரு மேம்போக்காக வரும். உள்ளே பூந்து ஒரு டெஸ்ட் எடுத்து இதை பாருங்க, டெஸ்ட்டில் கொழுப்பு கம்மியாக இருக்குது, மக்களை ஏமாத்துறாங்க, இந்த பொருள் தரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதும், 3% 4.5% 3% குறைச்சி அதே ரேட்டில் விற்கிறாங்கன்னு சொல்கிறதும் தமிழக அரசியலுக்கு புதுசு. எங்கள் தலைவர் டெக்னிக்கலாக அடிக்கிறார். அதனால தான் மனோ தங்கராஜ் மாதிரி ஆளுங்களாம் அலறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆவின் வளருதா? சும்மா வாயில் சொல்லாதீங்க வளருதுன்னு. ஏதாவது ரிப்போர்ட் இருந்தா காட்டுங்க. இல்ல சார், இதுல பிரைவேட் கம்பெனியோட ஆரஞ்சு பால் வளர்றதுக்காக நீங்க வந்து இந்த ஆவினுடைய நேமை வந்து டிஃபேம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியானது சொல்றாரு. இது மாதிரியான உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக ஆவின்ன்ற ஒரு அமைப்பு. இப்போ நீங்க ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி சொல்றீங்களா, அதுக்கு நாங்களா வச்சு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதையும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுலயும் திமுக காரங்க தான் பங்குதாரராக இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப நாங்க சொல்லலாம் நீங்க தான் இது டெவலப் பண்றதுக்காக இதை நீங்க பண்றீங்க. தான் கார்ப்பரேட்டுக்கு எதிர்ப்பே இல்லையே. நான் என்ன கார்ப்பரேட் வளரணும் தானே சார் உங்க. இப்ப கார்ப்பரேட்டுக்கு திமுக மட்டும் எதிர்ப்பாங்க? சொல்லுங்க கார்ப்பரேட்டுக்கு திமுக எதிர்ப்பா? சன் டிவி விட பெரிய கார்ப்பரேட் தமிழ்நாட்டிலே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? சன் நெட்வொர்க்கு கார்ப்பரேட்டா இல்லையா? ஆமா சார். அவங்க என்ன பொட்டி கடையை வச்சுட்டு கள்ள முட்டாயை வித்துட்டு இருக்காங்க? எவ்வளவு பெரிய கார்ப்பரேட், எவ்வளவு பெரிய கார்ப்பரேட். இருங்க, அம்பானி அதானி. அப்ப அம்பானி வந்து எப்படி பணக்காரன் ஆனாருன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு குரு வந்துச்சு, அவர் வந்து துபாயில் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தாரு, வந்தார் எப்படிலாம் அந்த கம்பெனி டெவலப் ஆச்சுன்னு. இது சன் குரூப் எப்படி டெவலப் ஆச்சு, கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், பார்ப்போம் எப்படி வந்து நாங்களும் பார்க்குறோம். இப்போ ஏவாவையில் வந்து கஷ்டப்பட்டு காலேஜ் கட்டினாருன்னு சொல்கிறாருல்ல, நாங்கள் இப்படிலாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம். ஏன் ஜெகத் ரட்சகன் 26,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய கார்ப்பரேட்டுங்க. இலங்கையில் 26,000 கோடி ரூபா ஒரே நாட்டில் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய கார்ப்பரேட். எப்படி வந்தாங்கன்னு ஒரு படம் எடுக்கலாம், பார்ப்போம். முடியுமா? இப்போ நீங்களாம் கார்ப்பரேட் கிடையாது, 60,000 கோடி ரூபா இப்போ வச்சிருக்காருன்றாங்க. இப்போ கதிரானந்த்கிட்ட கார்ப்பரேட் கிடையாது, துரைமுருகன்ட்ட கார்ப்பரேட் கிடையாது, இவங்கெல்லாம் எந்த கம்பெனியும் டைரக்டர்ஸ் கிடையாது. அப்படி தானே? சபரீஷன் எந்த கம்பெனியும் டைரக்டர் கிடையாது இருக்காங்க. அப்புறம் என்ன? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உழைச்சி உண்மையிலேயே பிஸ்னஸ் பண்ணி வந்த கார்ப்பரேட்டுங்க இந்த நாட்டுக்கு நல்லது. அதில் ஒன்றும் கார்ப்பரேட்டுங்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் ரொம்ப நாளாக என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ப்பரேட்னா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்நிய நாட்டு கார்ப்பரேட்டுங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. நீங்கள் காலையில் ஏஞ்சி மல்டிநேஷனல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு நம்மளும் நாடு நாடாக போயிட்டு தானே சார். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு,
நம்ம வந்து ஃபாரின் கார்பரேட்டுக்கு கஸ்டமராக இருக்கிறது வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபாரின்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்து லோக்கலில் ஐஃபோன் தயாரித்து அந்த ஐஃபோனை நானும் வாங்குறேன் நீங்களும் வாங்குறீங்க ஃபாரின்காரனும் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஐஃபோன் அங்கேருந்து போகுது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள், ஏற்றுமதி, அதுக்கு நமக்கு வரி கிடைக்கும். அதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் இதெல்லாம் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுற ஆள். இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே அதில் இந்தியன் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை குறைந்தபட்சம் இந்தியாவில் உருவாயிருக்கான்னு பார்ப்பேன். நான் யூஸ் பண்ணுற கார்லேருந்து எல்லா விஷயமும். இதெல்லாம் அப்புறம் நீங்கள் பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் நடக்குது, ஜியோ நெட்வொர்க்கை அடிச்சுன்னு இருக்கிறாங்க, ஆனால் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஏர்டெல் வந்து டாப்அப் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னைக்கா நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விவசாயிகள் போராட்டம் நடக்குது, போராட்டத்துக்கு ஜியோ டவருக்கு என்ன சம்பந்தம்? ஜியோ டவர் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, ஆனால் ஏர்டெல்காரன் டாப்அப் பண்ணி கொடுக்குறான். இதுதான் கார்பரேட் அரசியல். நீங்கள் காலைல ஏஞ்சி மூஞ்சி கழுவுறதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பல்லு விளக்குற பர்பஸையிலேருந்து நைட்டு தூங்க போகிறப்ப நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிற அது பிஸ்னஸ்க்காக அவனோட ரைவல் கம்பெனி அடிக்கிறதுக்காக பண்ணும் சார். அது ஒரு கவர்மெண்ட் எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அவன் ரைவல் கம்பெனி அடிக்கிறதுக்கு அவன் அடிக்கட்டும். ஊடகங்களும் பொது புத்தியும் நீங்கள் துணை போகாதீங்க, நம்ம கொஞ்சம் அறிவாக இருப்போம் தான் நான் சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா, இந்தியன் கார்பரேட் எல்லாத்தையும் ஃபாரின் கார்பரேட்காரன் அடிக்கிறத அவன் அடிக்கட்டும் சார், நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. காலிமார்க் சோடாவை கொக்கோ கோலா அடிச்சா பாருங்களேன், அந்த மாதிரி. இப்போ நம்ம பிஎஸ்என்எல் வெட்டிங் போனப்போ இதை தானே சார் சொன்னோம், ஏர்டெல்லும் ஜியோவும் நல்லா வளர்ந்து வராங்க, நீங்களும் டெக்னிக்கலாக வளர்ந்து வாங்க, நீங்களும் வெட்டிங். இன்னைக்கு வளர்ந்துருக்குமே, இன்னைக்கு பிஎஸ்என்எல் வளர்ந்துருக்கே. நீங்க பாருங்க, பிஎஸ்என்எல் மூடுவாங்க. யார் சார் பிஎஸ்என்எல் இப்போ யூஸ் பண்ணோம்? நீங்களும் யூஸ் பண்ணல, நானும் யூஸ். பிஎஸ்என்எல் வந்து மூடிடுவாங்கன்னு சொன்னாங்களா? விடாப்புடியா இந்த கவர்மெண்ட் கையில வச்சு காப்பாத்துச்சா? பிஎஸ்என்எல் வந்து மூடுற சூழ்நிலையில் தான் இருந்தது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் அசோசியேஷனில் உள்ளே பூந்துட்டு யாருமே வேலைக்கு வராமல் எல்லாம் வந்து அசோசியேஷன் வச்சுட்டு அங்கே தான் உட்காந்தாங்க. யாருமே வேலைக்கு வரல. அப்புறம் எப்படி ஒரு கம்பெனி உருப்பிடும்? ஏர்டெல்லில் வேலை செய்கிறோம் அந்த மாதிரி உட்கார முடியுமா? பிச்சு போடுவான். ஒரு நாள் அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஷன்ஸ்னால் கூட அவன் வெளில போடான்றான். இங்கே அது மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சரி பண்ணி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை கொடுத்து இன்றைக்கி பிஎஸ்என்எல்ல நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் காப்பாற்றிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், எது முக்கியமான கார்பரேட்டு, எதெல்லாம் நமக்கு அந்த கார்பரேட்டை ஒருவேளை அதோடைய ஷேர்ஸையோ அந்த கார்பரேட்டை விற்கிறது மூலம் நமக்கு வருமானம் வரும்ன்றது அந்த தெளிவோடு தான் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள கார்பரேட்டை அணுகிற ரீதியிலான வித்தியாசம் தான். நீங்கள் இப்போது இந்த இது வாங்கணும் இல்லைங்களா, ரஃபேல் வாங்கணும் இல்லைங்களா, அது என்ன ஊர்? இது ஃப்ரான்ஸில் வாங்கணும். ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு நம்ம வாங்கலை, இது ஒரு கம்பெனி டசால்ட் ஏவியேஷனில் வாங்கணும். ஆனால் அதை ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு நமக்கு ஏன் ஊக்குவிக்குது? இந்தியன் கவர்மெண்ட்டு டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற ஃப்ரான்ஸ் கார்பரேட்டிருந்து வாங்குது. அது ஏன் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் நமக்கு அந்த அக்சஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது? ஏன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், கார்பரேட் ஒரு நாட்டினுடைய சொந்த கார்பரேட் வளருது, அதாவது நம்ம ஊருக்காரங்க வளர்ந்தான்னா நாடும் சேர்ந்து வளரும். இந்த அறிவு உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு மட்டும் வரவிடாமே பார்த்துட்டு இருக்கானுங்க சில பேர். புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, 777 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் நைட்டு படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி ₹1 கூட இல்லாமல் இருந்திருக்கேன் என்னுடைய நெட்டில். 1 GB 256 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக சார், ஞாபகம் இருக்கா அவனுக்கு? 198 ரூபா 200 ரூபா 256 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன்பா 1 GB. இந்த நாட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, 299 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணேன்னா ஒரு நாளைக்கு 2 GB கிடைக்குது. அப்போ 1 GB கிட்டத்தட்ட ₹1 கம்மி, அப்படி தானே? இப்போ ₹1 கிடைக்குன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. 256 ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்னைக்கு ₹1 கிடைக்குது. யார் காரணம்? ஜியோ தானே காரணம். அப்புறம் ஏன் அம்பானியை திட்டி தீத்து புலம்பி தள்ளுறீங்க? என்ன காரணம்? என்ன பண்ணான் உங்களுக்கு அவன்? கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போது ஒரு கார்பரேட்டு கூட நல்ல மனப்பான்மையோடு இருக்க முடியும். அப்போ இப்படியே வயசு வருஷம் யோசிச்சு பாரு, ₹1 விற்கக்கூடிய ஒரு பொருளை 256 ரூபாய்க்கு இத்தனாலாம் நம்ம தலையில் கட்டிட்டு இருந்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? திட்டு பசங்க தானே, அவங்கள தான் நம்ம திட்டிருக்கணும். இன்னைக்கு ஜியோ வந்ததுக்கப்புறம் 256 ரூபாய்க்கு விற்ற 2-3 கம்பெனி காலியாச்சா? கண்டிப்பாக காலியாச்சா? ஜியோ வந்ததுக்கப்புறம் 256 ரூபாய்க்கு விற்றவனும் ₹1 விற்க ஆரம்பிச்சானா? ஆமாம். இப்போ அவன் தான் விவசாயிகள் போராட்டத்தில் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டவரை உடைக்கிறாங்க. இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் வர்ற வருமானம் இருக்குல்ல, இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் விட்றோம், 8 வழி சாலை போடுறோம். இந்த டெல்லி டு மீரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வழி சாலையே பிரிட்ஜில் போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 100 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து 100 லட்சம் கோடிக்கு பிளான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். புல்லட் ட்ரெயின் விட்றோம். இவ்வளவு விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொன்னால் கார்பரேட்லேருந்து வர டேக்ஸ் நமக்கு பெரிய ஷேரு, 15% நினைக்கிறேன். நம்ம ஒட்டுமொத்த ரெவென்யூவில் கார்பரேட் கொடுக்குற டேக்ஸ் மட்டும் 15%. அது இல்லாமல் அவன் சிஎஸ்ஆர் கொடுக்குறான்.
புரியுதுங்களா? இப்போ நான் என்னன்னா இவர் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக பேசினார். கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக பேசல. நீ கார்ப்பரேட்டுன்னு சொல்லி வெறும் ஃபாரின் கார்ப்பரேட்டுக்கு மட்டும் ஒரு கட்டசி காட்டுற பாரு. நீ கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேசுகிறவன்லாம் இந்தியன் கார்ப்பரேட்டுக்கு எதிராக தான் பேசுவான். இங்கே வந்து நீ திங்கிற பிஸ்கெட்லேருந்து நீ விற்கிற பேஸ்ட்லேருந்து எல்லாம் ஒரே ஃபாரின் கம்பெனிக்கு ஆரம்பிக்கிறான்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ குடிக்கிற எல்லா கொக்கோ கோலா பெப்சி வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் ஒரே கம்பெனிக்காரன் தான் உனக்கு விற்கிறான்னு உனக்கு தெரியவே தெரியாது. 6ல் 1 பங்கு மக்கள் தொகை இப்போ நம்மள்து 600 கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க, 100 கோடி பேர் இங்கே தான் இருக்கான். 6ல் 1 பங்கு மக்கள் தொகை, பெரிய கஸ்டமர் பேஸ் நம்ம தான், நம்ம பெரிய கன்சியூமர். இப்போ நீ ஒரு கார்பரேட் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்குள்ளே வித்தாலே நீ பெரிய மில்லியனர். நீ போய் ஃபாரின்லாம் உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டை நீ சக்ஸஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அதனால தான் இங்கே கார்பரேட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை விதைக்கப்படுகிறது. நீ கார்பரேட்டுக்கு எதிராக இளைஞர்கள் பேசிட்டே இருந்தானா ஒரு இளைஞன் எப்படிப்பா கார்பரேட் ஆரம்பிப்பா சொல்லுப்பா? முடியாது சார், கஷ்டம். கார்பரேட்னாலே உன்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைப்பா. சின்ன வயசுலேருந்து நீ கேட்டப்பா, எல்லா படத்துலையும் கையை தூக்கி தூக்கி பேசுகிறான்பா ஹீரோ. கார்பரேட்டு அப்படின்னு அந்த ஹீரோ பார்த்தனா 10 கார்பரேட் வச்சிருப்பான், 12 கார்பரேட் டைரக்டராக இருப்பான். அந்த ப்ரொடியூசர் பார்த்தனா அவனே ஒரு கார்பரேட்டாக இருப்பான். ஆனால் அவன் வந்து பார்த்தனா டைலாக் பேசுவான், கார்பரேட் நீ அதை பார்த்தே வளருவேன். காலேஜில் போனால் எஸ்எஃப்ஐ காரன் வந்து கார்பரேட்னா கெட்ட வார்த்தைன்னுவான். டிவியில் டிபேட்டில் உட்காந்து 10 பைத்தியக்காரனுக்கு கார்பரேட்னா கெட்ட வார்த்தைன்னுவானுங்க. எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு இருப்ப. நீ எப்படி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் ஆரம்பிக்கணும்னு ஒரு மனநிலை உனக்கு வரும். அப்போது நான் எல்லாமே வெறும் வாடிக்கையாளராக இருக்கணும். நீ உன் பொருளெல்லாம் இங்கே வந்து வித்துட்டு தின்னுட்டு போயிட்டு இருப்ப. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பொருளை விற்க வந்தவன் தானப்பா நம்மளை ஆட்சி பண்ணா, அவனை ஆட்சி பண்ணா. இப்போ வரைக்கும் அவன் தான் கான்செப்சுவலாக இந்த மனநிலையை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதுக்கு இந்த ராகுல் மாதிரி, இந்த காங்கிரஸ் மாதிரி, இந்த திமுக மாதிரி, இந்த ஸ்டாலின் மாதிரியான ஆட்கள் துணை போகிறாங்க. இது வந்து எலெக்ஷன் பற்றின சிந்தனை கிடையாது, இது அடுத்த தலைமுறை பற்றின சிந்தனை. நாம் எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய 138 கோடி பேரும் அவர்களுடைய தேவை என்ன? பிஸ்கெட்டா நாம் எப்படி இதில் உற்பத்தி பண்ணலாம்? சோப்பா ஷாம்பா நாம் எப்படி உற்பத்தி பண்ணலாம்? நம்முடைய தற்சார்பை நம்ம எப்படி பண்ணலாம்? நம்முடைய தன்னிறைவை நம்ம எப்படி உருவாக்கிக்கலாம்? குறைந்தபட்சம் நாம் எதை வாங்குகிறோம்? ஒரு கார் வாங்குறோமா, ஒரு ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறோம், இந்த மொட்டை மாடி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும்னு ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா? ஒரே ஒரு ப்ரெஃபரன்ஸ், அது இந்தியன் காராக இருக்கணும்னு வைக்கலாம்ல. வச்சிருக்கோமா? கிடையாது. நம்ம வச்சதே கிடையாது. டாட்டாவாக இருக்கணும், மகேந்திராவாக இருக்கணும், வச்சதே கிடையாது. அது ஒரு ப்ரெஃபரன்ஸே இருக்காது. நான் வைப்பேன் ப்ரெஃபரன்ஸாக. ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரெஃபரன்ஸு நான் யூஸ் பண்ணுற கார் இந்தியன் காராக தான் இருக்கும். இப்போது இதுதான் நமக்கு வேணும். இதைத்தான் சுதேசி இயக்கம்னு சொல்லி நம்மளுடைய வஉசியிலேருந்து ஆரம்பித்து இவ்வளோ விஷயம் பண்ணாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? கார்பரேட். அப்போ வஉசி யார்? வஉசி கப்பல் விட்டார். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னப்பா? கார்பரேட் தானே. அப்புறம் கார்பரேட்னால கார்பரேட் அபச்சாரம் காதை மூடிக்கிறீங்க. இந்தியன் கார்பரேட், ஃபாரின் கார்பரேட், இந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம உருப்பட முடியும். எங்களோட இந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.